வணக்கம் மனிதர்களே, எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சி இன்னைக்கு வந்துட்டு நாம 7th எபிசோட் நம்ம போறோம். மீண்டும் மீண்டும் நல்ல வாரம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்களோடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, மீண்டும் ஆன்மீகம். இதுக்கு முன்னாடி ஆன்மீகம் அப்படிங்கறத பத்தி நாம பேசணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஆன்மீகத்துல அனுபூதி அப்படிங்கிற விஷயத்த பத்தி நாம வந்துட்டு பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகத்தார்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்தோட சொசைட்டில வாழக்கூடியவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, சன்னியாசிமார்களை பார்த்தா இவங்க எல்லாம் சன்னியாசிமார்கள், இவங்க எல்லாம் வந்துட்டு எதுலயும் வந்துட்டு ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, குடும்பத்தோட இருக்க மாட்டாங்க, சொசைட்டியை ஹேண்டில் பண்ண தெரியாது, இவங்க எல்லாம் சன்னியாசி அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சிடுறாங்க. அதே இந்த சன்னியாசிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து சன்னியாசி, ஆனா அவன் வந்து ஒரு குடும்பஸ்தன். ஒரு உதாரணத்துக்கு லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு குடும்பஸ்தன், நாங்க வாழ்ற வாழ்க்கை முறையெல்லாம் அவங்களுக்கு வாழ தெரியாது இப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. ஆனா அனுபூதிங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க கந்தர் அனுபூதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் சொல்ல வர்றது அனுபூதி. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே சமம். அப்போ ஏன் இப்படி வந்துட்டு ஒரு பாகுபாடு, வேறுபாடு அப்படின்னா, இத வந்து இந்த வாழ்க்கை முறை மனிதர்கள், இந்த சன்னியாசிமார்களுக்கும் உலகத்துல வாழக்கூடிய சொசைட்டியோட இருக்கிறவங்களுக்கும் இது புரிஞ்சுக்காத தன்மையில தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இத வந்து அகம் புறம் சார்ந்த சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அனுபூதி. இப்போ குடும்பத்தோட சொசைட்டில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இவங்க வந்து ஒரு புறம் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழ்றவங்க. அதே வந்துட்டு இந்த சன்னியாசிமார்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், இந்த சன்னியாசிமார்கள்லாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறைங்கிறது அகம் சார்ந்த வாழ்க்கை முறை. ஆனா இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியது எது அப்படின்னா, அதுதான் அனுபூதி. ஏன்னா அகம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது உயிர் சம்பந்தப்பட்டது, புறம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்துட்டு உடல் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைக்கும் போது இந்த இரண்டு வகையா வந்துட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இங்க வாழ முடியும். அது இது வரைக்கும் நடக்கல. பட் ஹெராப்டர் இது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கையில எடுத்திருக்கோம். அப்போ அனுபூதி, அகம்புறம் சார்ந்த சேர்ந்த அனுபூதி என்ன சொல்ல வருது அப்படின்னா, அனுபூதி அதனுடைய விளக்கம் என்னன்னா, அணுங்கிறது உயிர், பூதம் அப்படிங்கிறது உடல், தீ அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சி தீபம். அதுதான் வந்துட்டு ஒரு சுய நினைவு. ஒவ்வொரு மனிதனுக்குமான பிறப்புக்குண்டான கடமை அதுதான் வந்துட்டு சுய நினைவு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும், புறத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தெரியணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் சுய நினைவோட இந்த உலகத்துல ஒரு குடும்பமா, ஒரு சொசைட்டியா, ஒரு உலகத்துல ஒரு மனிதனா 100% வாழ்ந்து நாம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். இததான் இந்த அனுபூதி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை சொல்லுது. அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நான் பேசுறேங்கிறதுக்காக, இது அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ங்கிறது ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். அது கம்பெனி, அதனுடைய செயல்பாடு வேற. ஆனா அனுபூதி அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ஒரு டாபிக். அதை பத்தி நான் பேச வரேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இல்ல, சொசைட்டி ஹேண்டில் பண்ணல. உலகத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு குடும்பத்தோட இருப்போம், சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுவோம், இங்க முதல்ல வாழுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, அகத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், புறத்துல என்ன நடக்குது, எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதும் தெரியணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் முழுமை பெற்ற மனிதன், 100% மனிதன். அப்போ நமக்கு இன்னர் சயின்ஸ், நம்ம உயிர், உடல், நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்க தெரியணும். அதே சமயத்துல நாம எப்படி வந்துட்டு சொசைட்டில, நம்ம குடும்பத்துல, நம்ம குடும்பத்தோட எப்படி வாழணும், நேர்த்தியா எப்படி வாழணும், சொசைட்டில எப்படி வந்துட்டு ஒரு நியாயத்தை கற்பிக்கணும், நியாயமா வாழணும், உலகத்துல ஒரு முழு மனிதனா நாம செய்ய வேண்டிய வேலையை எப்படி முழுமைப்படுத்தி கொடுக்கணும், இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் அனுபூதி. இததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ல நிறைய சொல்லுவாங்க. சிவம்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த உடல் வந்துட்டு, நான் இதுல அந்த அனுபூதி எப்படி பரிணமிக்குதுங்கிறத பத்தி நான் சொல்றேன். முதல்ல நம்மளுடைய உடல், இந்த உடல் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அடுத்து வந்துட்டு மனமா மாறுது. அந்த மனம் பரிணமிச்சு வரும்போது அது எந்த நிலை அடையும் அப்படின்னா, அறம். முழுமை பெற்ற ஒரு மனம் அறம் எனக்கூடிய நிலையை அடையும். அதே போல உயிர், இந்த உயிர் என்னவாகுதுன்னா அறிவாகுது. அந்த அறிவு முழுமை பெறும்போது ஒரு முழுமை பெற்ற ஞானமா மாறுது. அதே போல நம்மளுடைய உச்சி தீபம்,
அதுதான் வந்துட்டு புத்தியா பரிணமிக்குது. இந்த புத்தி முழுமை பெறும்போது தர்மம். அப்ப என்னவாச்சுன்னா இது எல்லாமே முழுமை பெற்ற இந்த மூணு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை முறைதான் உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டு எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. உடலை எப்படி அறமா மாத்தணும், உயிரை எப்படி ஞானமா மாத்தணும், எப்படி நம்மளுடைய உச்சி தீபம், நம்மளுடைய புத்தியை எப்படி வந்துட்டு நாம தர்மமா செயல்படுத்தணும். அப்போ இந்த வாழ்க்கை முறைய கற்பிக்கிறது தான் அனுபூதி. அகம் சார்ந்த வாழ்க்கை முறையிலையும் உலகத்தாருக்கு எந்த நெருடலும் இருக்காது. புறம் சார்ந்த வாழ்க்கை முறை வாழ்றதுக்கு சன்னியாசிமார்களுக்கும் எந்த நெருடலும் இருக்காது. இது தெரியாதனால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அனுபூதி, அகம் புறம் சேர்ந்த ஒரு அனுபூதி, இந்த வாழ்க்கை முறை உண்டாகும் போது நம்மளுடைய நடுவுல வந்துட்டு இன்பேலன்ஸ்டா இருக்கக்கூடியது, 2த்துக்கும் நடுவுல வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வரக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய புத்தி. இது ப்ரமோட் ஆகும் போதுதான் இந்த சுய நினைவு ப்ரமோட் ஆகி புத்தி ஆகி புத்தி தர்மம் ஆகும்போது இது என்ன ஆயிடும்னா அகம் புறம் 2ம் ஒண்ணு சேர்ந்துரும். அப்ப யாருமே எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. மூட நம்பிக்கையாவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை மட்டுமே நம்பிட்டு வாழ்ந்துருவோம், இந்த சொசைட்டில ஒண்ணுமே கிடையாது, முழுமை பெற்ற நாம தான் சொல்லி நம்மளே நம்பிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. சோ இங்க வந்துட்டு எப்படி வந்து மற்ற மனிதர்களையும் நம்பணும், நம்ம மேல முழு தன்னம்பிக்கையோட எப்படி செயல்படணும், இந்த உலகத்துல மனிதனா பிறந்ததுக்கான ஒரு பணிய எப்படி 100% நாம முடிக்கணும், இததான் வந்துட்டு நம்ம இறை நம்பிக்கைன்னு சொல்லுவோம். அப்ப நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இது 3த்தையும் ஒண்ணு கூட்டியது எது அப்படின்னா அதுதான் அனுபூதி. உலகத்தாரா வாழ்ந்துட்டா ஒரு சாரார் மக்களுக்கு பிடிக்காது, சன்னியாசியா வாழ்ந்துட்டா யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்போ அனுபூதி அப்படிங்கிற வாழ்க்கை முறை எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். யாரையுமே எதையுமே வந்துட்டு விட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம அனுபூதி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நாம வந்து கவனிக்கணும். இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இதை பத்தி நம்ம வந்துட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் எவ்ரி ஃப்ரைடே சந்திப்போம். இதை பத்தி நீங்க இன்னும் வந்துட்டு கிளியரா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அனுபூதி பத்தி இது என்ன அடுத்தடுத்து அப்படிங்கறது அதை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு டாபிக்கை சொல்றேன், அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது கேட்டு அப்படியே விட்டுறாம அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இது எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, நாம பேசலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.